ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான சமையல் பார்த்தீங்க அப்படின்னா பாலக் பருப்பு சாம்பார். ஸோ பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். சிறுபருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டையும் கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் பச்சை தண்ணியில். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். காயத்தூளும். ஸோ காயத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டுக்கணும். நான் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே பருப்பும் வேகணும் இல்லையா, அதனால. ஸோ ஒரு கிளறிட்டு விசில் வச்சிட வேண்டியதான். நான் ஒரு 3 விசில் வச்சேன். ஸோ 3 விசிலுக்கே நல்லா வந்து வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட இந்த கடையிறது இருந்துச்சு, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டேன். அப்புறம் பாலக்கு நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு மசாலாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் காரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சி வச்சது ஊற்றுறேன். ஸோ புளி ஊற்றினதுக்கப்புறம் அவ்வளோதான், தாளிப்பு இப்போ கொடுத்துடலாம். ஸோ ஒரு கொதி வந்தோடனே பாலக்கு வந்துடும். அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம் ரெண்டையும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், ஏன்னா ஆல்ரெடி பெரிய வெங்காயம் நம்ம போட்டுட்டோம், அதனால் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறேன். கருவேப்பிலை. ஸோ இதை மட்டும் தாளிச்சிட்டு பார்த்தாக்கா கமன்னு பாலக் பருப்பு சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ.